ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பீமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நான் தம்ப்நெயில் டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போறேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்து இருந்தாங்க எங்க அம்மா பர்த்டேக்கு நான் வருவேன். ஏய் நீ போய் தானே சொல்ற, நீ வந்துருவதானே என் தங்கச்சி சொன்னான். இல்ல நான் வரல அப்படின்னு. அது ஏன் போகல அப்படின்னா, அந்த டைம் கரெக்டா மௌலிக்கு அந்த லாஸ்ட் டே ஒரு நாள் கிளாஸ் இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ கிளாஸ் அந்த லாஸ்ட் டே இருந்தது, அவன் முடிக்கணும் அப்படின்ட்டு. அதை முடிச்ச பின்னாடி இப்ப நானும் மௌலியும் சேர்ந்து எங்க அம்மாவை சர்ப்ரைஸா எங்க அம்மாவை மீட் பண்ண போறோம். மீட் பண்றது இல்லாம அங்க ஒரு 2-3 days வந்து 5 days ஆப்பா 5 days வந்து எங்க அம்மா கூட இருக்க போறேன். நான் வருஷத்துக்கு 4 nights 5 days 4 nights 5 days பேக்கேஜ்ல கிளம்புறீங்க. ஆமா, anything everything outingனா பேக்கேஜ் டேஸ் அண்ட் நைட்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணிடுறேன். நான் ஆக்சுவலா வந்து என் தங்கச்சி கூட சொல்லல, ஆனா அவகிட்ட என்ன சொன்ன, வீட்டு அட்ரஸ் கேட்கணும். எங்க அம்மா திருப்பி வீடு மாத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே பொழப்பா பண்ணி எனக்கு அதுப்பா. சரி, நான் ஏதாவது பேசினா நல்லா இருக்காது, நான் பேசல தெரியல. அங்க அவங்க வந்து வீடு டக்குன்னு சேல் பண்ணதுனால எங்க அம்மாவை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னா கேட்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வயசான காலத்துல அது பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுது, அத வந்து அடிச்சு தொத்துறாங்க ஒவ்வொரு வீட்லயும். கிளம்பு சொல்றேன், ஏன் இப்படி பண்ற? எங்கேயாவது இருந்து தொலைனாலும் இல்ல, நான் இருக்க மாட்டேன். நான் ஃப்ரீ பேர்டா தான் இருப்பேன். யார் கண்ட்ரோல்லயும் என்னால இருக்க முடியாது. எங்க அப்பா இருந்த காலத்துல எங்க அப்பா சொல்ற பேச்சே அது கேட்காது. இப்ப நாங்க பிள்ளைங்க சொல்ற பேச்ச கேட்கற நிலைமையில அவங்க இன்னும் இல்ல. அந்த நிலைமைக்கு வரும்போது தான் அவங்க ஸ்ப்ரெட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க ஜாலியா நான் என்ஜாய் பண்றேன். என்ன விட்டுடுங்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, ஜாலியா இருக்குது. அது ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்ட்டு அவங்க வயசான காலத்துல சாப்பிட்டுறாங்க. அவங்களோட விஷ் அது. அதனால அதை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி வந்து அப்பப்ப போய் பாத்துக்கிறா. நானும் நிறைய ஹெல்ப்புகள் இங்கிருந்து செய்யறேன். அவ்வளவுதான் எங்களால இப்ப பண்ண முடியும். அவங்களும் அதை தான் விரும்புறாங்க. இப்ப என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர்ல போர்ட்ல எழுதி போட்டாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை 2 வருஷம் கழிச்சு மௌலி வரானா? 2 வருஷம் கழிச்சு இப்பதான் மௌலி வரான். அதுவும் இல்லாம சார வந்து ஏரோப்ளைன்ல கூட்டிட்டு போகணுமா. ஆக்சுவலி என்கிட்ட கேட்கும் போது ரைட் ஓகே, தனியா போக கூடாது, வேணா அவன் வந்தானா கூப்பிட்டு, அவன் வரமாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில நான் சொன்னா நாய் வர நினைச்சு. அவனுக்கு வந்து லீவு விட்டாச்சு, வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நான் நினைச்சேன் என்ன விட்டா நான் ஒரே நாள்ல போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். காலையில போனா நான் நைட்டு வந்துடுறேன், இல்ல நான் அடுத்த நாள் காலையில கூட நான் வந்துடுறேன். இல்ல நீ தனியா போவாத, வேணா அப்படின்னாரு. பிள்ளைய கூட்டிட்டு போ, ஆம்பளை பையன் எதுக்கு இருக்கான், அவனை கூட்டிட்டு போ அப்படின்னாரு. அவன் எப்பயும் போல வரமாட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சிட்டாரு. ஆனா இந்த தடவை அவன் என்ன நினைச்சானே தெரியல. ஓகே நான் வர பாட்டி பாக்க அப்படின்ட்டான். என்ன நினைச்சானோ தெரியல. ஓகே எல்லாம் அவனுக்கு போர் அடிக்குது இப்போதைக்கு. எப்படியோ அவங்க அக்கா கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் கூட்டு போக மாட்டான்னு தெரியும். அத பத்தி நம்ம பேசி பிரோஜனம் கிடையாது. பேசினா நமக்கு திட்டுதான் விழும் அப்படின்ட்டு, சரி அட்லீஸ்ட் பாட்டி எல்லாம் போய் பாத்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டான். அதுதான், அப்படியாவது கொஞ்சம் வெக்கேஷன் ட்ரிப் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அவனுக்கு. 3rd year ஓடது. இப்ப வந்து எங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் எடுப்பாப்போம். ஓகே, 2 சூட் கேஸ் பெட்டியை கட்டுறீங்க. இப்ப துணியெல்லாம் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாப்பா முடிச்சு கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒட்டுக்கா எல்லாரும் போகலாம். போன் பண்றப்ப சொல்றாரு, நீங்க இப்படியே வெயிட் பண்ணினே இருந்தீங்கன்னா நான் உங்களை பிளாக் தண்டர் ஊட்டி எல்லாம் கூட்டிட்டு போறேன். மாமா பேச்ச நம்பாதடி அப்படின்னு பாக்குறது. கூட்டு போறேன்னு சொன்னா கேட்கவே இல்லை. நீங்க போங்க. ஆனா அவளுக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வரேன்ட்டு. வர மாதிரி இருந்தா சொல்லுடினா இல்லடி நான் டிக்கெட் போடலடி, டிக்கெட் போடுறதுக்கு முடியலடி, டிக்கெட் வந்து கிடைக்கலடி, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுடி அப்படின்னு. சரி வச்சு தொலை அப்படின்ட்டான். பேபிமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. எத்தனை ட்ரெஸ் எடுக்குதோ அத்தனை டேக பிச்சு போட்டுருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது, எல்லாம் புது ட்ரெஸ். உனக்கு ஏன்பா இந்த கெட்ட புத்தி புடிச்சிருக்க? நீ ஸ்டாக் வச்சிருக்க பாருப்பா, எனக்கு இல்லையேப்பா ஸ்டாக் அந்த மாதிரி. கெட்ட புத்தி பையனா இருக்காத. முதல்ல பிளான் பண்ணிட்டியா? என்னது கிடையவே கிடையாது. எனக்கு எடுக்கிறது துணி எடுக்கிறது இல்லாம மூக்கு துடைக்கிறதுக்கு அவனுக்கும் சேர்த்து துணி எடுக்கணும்பா. இப்ப வெயிட் பாத்துருவோம். வெயிட் பாத்துட்டு போயிட்டு வந்தோன்னா வெயிட் பாப்போம். இழைச்சுதான்ப்பா வருது. அதுதான், அது ஏன் சொந்த ஊர்ல. சொந்த ஊருக்கு போனா இழைச்சி வருவாங்களா? ஆமா பாருப்பா, நைட்டியே இல்லப்பா இந்த பிரியாக்கு. அதுதான் குட்டி பிரியா தான் அத்தனை இது கொடுத்தது. அதுதான் 2 தான் இருக்குது. எதுக்கு இவ்வளவு துணி?
அதுதான் நானும் பார்த்துனுங்கிறேன். எதுக்கு நான் 4 days 5 nights 5 nights 4 daysக்கு புதுசு போறதுக்கு மனசு வரல. ஒருவேளை பழசத்துன்னு போயிட்டு வெளியில போல அப்படின்னா அப்படியே கொண்டு வந்துடலாம்ல. அப்படி அப்ப நீ புதுசா எடுத்து வைக்கல உள்ள இவ்வளவு டேக் பிச்சு போட்டுருக்கிறிய. அத்தனை நாளைக்கு தேவையான டேக் அப்படியே இருக்குது. இப்ப எனக்கு என்ன 2 நைட்டி தான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் 1 எடுத்து வைக்கணும். ஓகேவா? இன்னும் 1 எடுத்து வைக்கணும். வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ துரோகிப்பா, நீ துரோகிப்பா. இதுல வேற முக்கியமான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு போறன்ற. ஆமா, பெட்டியே மூட மாட்டேன்னு. எப்படி மூடம்? இப்படி இருந்தாப்பா எங்கனாச்சும் ஊருக்கு போனோம்னா அப்படி போட்டு அமுக்குறீங்கப்பா 2 பேரும். அவ்வளவுதான், ஈஸியா போயிட்டு போறேன். நல்லா குட் கேர்ள்பா. வெறும் ட்ரெஸ் அவ்வளவுதான். என் பெட்டி காலி. மௌலி பெட்டியில தான் எல்லாத்தையும் இப்ப சொல்லணும். The next day. நவேமா ஜரூரா கிளம்பிட்ட போல் இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. எல்லாம் பேக்கிங் எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கிளம்பி போலாம். ஏர்போர்ட்ல வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, நல்ல மாமாக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போவோம். நேத்து நைட்டு படுத்து பெட்ஷீட்டை போத்திட்டு என்ன சொல்றாரு, சிரிக்கிறாரு. எதுக்குப்பா சிரிக்கிற திடீர்னு அப்படின்னா, நான் நாளைக்கு ஏசில நைட்டு தூங்குவேன், நீ ஏசி இல்லாம தூங்குவேன். தப்பா சொல்லாத. நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்தது, நாளைக்கு நம்ம மட்டும்தான் இங்கே தூங்கிட்டு இருப்போமா அப்படின்ட்டு. உடனே வந்து சிரித்தேன். நான் சிரித்த உடனே பேமா ஏன் எதுக்கு சிரிக்கிறான்ச்சு. இல்லைப்பா, நாளைக்கு நான் இங்கே ஏசியை போட்டு தூங்குவேன், நாளைக்கு நீ அங்கே கட்டாந்தரையில் பெட்ஷீட் கூட இல்லாமல் தூங்கின்னு இருப்ப அப்படின்னு. ஆனால் என்ன குளிரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் ஏன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு யோசிச்சேன். சரி வேணாம் அப்படின்ட்டு தான் அம்மாவும் பையனும் ஜாலியாக டூர் கிளம்பிட்டாங்க. நான் டூர் கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். சரி போய் எங்கள் அவாவை என்னாச்சும் நாங்கள் பார்த்துட்டு வரோன்ட்டு 2 கிளம்பிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். மௌலியும் வந்துட்டான். நாங்கள் 2 பேரும். மௌலி நிறைய சொல்லிட்டு இருந்தான். சொல்றா, அதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். சரியா? எப்படி பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்க எல்லாம் பக்காவா வேணும்ன்றது. அவன் வந்து கண்டிஷன் அப்ளைடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லி கூப்பிட்டு போறான் அவங்க அம்மா கிட்ட. அது என்னென்ன கண்டிஷன்றது அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க வேணாம். அது சொன்னா அப்புறம் நீங்க மௌலியை திட்டுவீங்க. நீங்க ஏகப்பட்ட கண்டிஷன் வச்சிருக்கிறான். என் பல்லு கரெக்டா இருக்கு, என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்க அங்கன்னு என்ன தொல்லை பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷனுங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவனை கூப்பிட்டு போறதுக்கு பேசாம பொத்திக்கிட்டு இங்கே இருந்திருக்கலாம். என் பல்லு கொஞ்சம் அலைனா இருக்கான்னு பாத்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே ஆகல. யாரோ சொன்னாங்க எனக்கு ஒரு கமெண்ட்ல, கொஞ்சம் பல்லுல சேஞ்சஸ் தெரியுது, நான் நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னாங்க. பல்லுல சேஞ்சஸ் தெரியுது தான், எனக்கே தெரியுது. பல்லு வந்து இப்படி அமுக்கி மூஞ்சி எப்படி கொண்டு வருது அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூஞ்சியா வருது. மூஞ்சி பல் செட்ல எடுத்து வச்சுனா எடுத்து வச்சு கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா ஏர்போர்ட் போயிட்டு அங்க இருந்து மீட் பண்ணுவோம். ஓகே, கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வர மாத்தி எங்க வீட்டுல எல்லாம் 3 பேரும் மாத்தி போறாங்க வராங்க. நம்ம மட்டும் ஒரே குப்பையிலேயே உந்து கிடக்க வேண்டியதா இருக்குது. கிறக்கும் நான் பாரு திடீர்னு கிளம்பி கோவா போயிட்டே இருக்கு போறேன். கார் எடுத்துன்னு. ஆமா, கார் எனக்கு கார்ல போகணும்னு தான் ஆசை. சரி ஓகே பாய் மாமா, பத்திரமா இருங்க. சரியா? போயிட்டு வர வரைக்கும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்கோங்க. அங்க பாரு 4 நாள் சும்மா வட்ட சட்டியில போட்டு வறுத்தெடுக்க போறாங்க. அவ பிளான் போட்டு வந்துருக்கான். ஓகே பாய் பாய் பாய், பாத்து போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் செக் இன் ஆகி உள்ளே வந்துட்டோம். 12:45 தான் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டே வந்து போர்டிங் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் வெட்டி தான் 45 மினிட்ஸ் வெட்டி தான். அதனால ஏதாவது போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அண்ணன் நான் வடக்கு செக்கிங் பண்ணுறேன், ஹிந்தியில் பேசினாரு. நான் அப்படியே நிற்கிறேன், தமிழாங்கடாரு. ஆமாம், அவர் சொல்லுவா நம்ம ஊருக்காரன் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம போயிட்டு கடைசி வரைக்கும் போய் பார்த்து வராரா என்ன இருக்குதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படிங்கிற சென்னை எக்ஸ்பிரஸ் ஃபுட்டுன்னு ஏதோ போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு பிளைன் தோசை வாங்கிட்டேன். சார் வந்து கீ தோசை மோமோஸு வாங்கியிருக்காரு. குடும்ப பெண்ணா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுங்கிறேன். அங்கே வேறு வந்துச்சு பாரு உன் தோசை வந்துச்சு. என்னடா உனக்கு கிரீன் சட்னி, எனக்கு மட்டும் ஆரஞ்சு சட்னி. எனக்கு தேவையான சட்னி அங்கே வச்சுட்டு வரலாம். வச்சுட்டு வரலையா?
நல்லா இருக்கான டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? மழை பெய்யுது தெரியலையே. என்ன கறி கிச்சனா? இது இங்கே போட்டிருக்காங்க கறி கிச்சன். ஆமாம், ஸ்மோக்கிங் பிளேஸ் தனியாக. சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம். எங்கள் அம்மா எல்லாம் வெளில போயிடணுமா, சொல்லலை. எங்கள் அம்மாவுக்கும் சொல்லலை, என் தங்கச்சிக்கிட்ட சொல்லலை, யாருக்குமே சொல்லாமல். வீடு தெரியும், நான் கேட்டேன், அட்ரஸ் கேட்டுட்டு அதே மாதிரி போய் அலாசி போயிடலாம் வீட்டுக்கு. பட் ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா எங்கே வெளில போகாது, அந்த தைரியம் தான். பிஸ்னஸ் மேலே வீட்டிலே இருக்காது, வீட்டிலே தான் இருக்கும். வீட்டில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி ஷாக் ஆக போதான்னு தெரியல. ட்ராவலிங்கில் தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஏர்போர்ட்டில் வந்தாலும் தூக்கம் வந்துருதான். ஏன்னே தெரியல. எனக்கு போட்டிருக்க ஏசி இல்லையா, அது ஃப்ளைட்டில் ஏறினோடனே எனக்கு போயிருக்கு எப்பயுமே. ஆனால் எனக்கு இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து காலையில் ஃப்ளைட் ஏறேன். இதே ஆமாம், நம்ம ஒரு தடவை நானும் மௌலி இதே மாதிரி கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது நைட்டில் தான் வந்தோம்ல. எல்லா டைமும் நான் ஃப்ளைட்டில் போய் நைட்டில் தான் போவேன். எனக்கு இது வரைக்கும் காலையில் போயிட்டு காலையில் வந்து பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் காலையில் பகலில் வெளிச்சத்தில். எப்பவுமே நைட்டு இப்போ இருட்டிலேருந்து வானத்தை பார்ப்பேன். இன்னைக்கு நான் வெளிச்சத்தில் பார்க்க வரேன். ஓகே, ஸ்டோரி போகிறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌலியோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். கம்மியாக இருக்குல்ல, 6,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்களாம்மா. ஒரு 10K வந்துட்டா அவன் கரெக்டாக கண்டென்ட்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அவ்வளோ காசு கொடுக்குறாங்க, அப்புறம் பேக் தள்ளுறது கூட ஆள் வரலன்னா என்னடா நியாயம்? டொமஸ்டிக்கே எதுக்கு பிஸ்னஸ் கிளாஸுங்கன்றியா? அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல, பணக்காரரா தெரியுறாரா? ரிச் லுக்கு தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா தனியாக, இண்டிகோ தனியாக இருக்கு போல. ஃபுல்லாக இந்த பக்கம் வீஸ்டா இண்டிகோ, அந்த பக்கம் ஃபுல்லாக ஏர் இண்டியா. ஒரு ஜர்க்காச்சு பாருங்க, அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே போகுது. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கிளவுட்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்கு கிளவுட். ஸ்ட்ரெயிட் ஆகும். சொல்லு. நடந்தே போயிருக்கலாமா? இது கோயம்புத்தூர்ல மட்டும் அப்படி தாண்டா பண்ணுவாங்க, ஏன்னே தெரியாதுடா. அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து இறக்கி விடுவாங்களா? ஓ, நம்ம ஊருக்காரங்க அவ்வளோ கோயம்புத்தூர்காரனாவே மாறிட்டேன். கோயம்புத்தூர்ல பிறந்தவன் தானே, அப்படிதான் இருப்ப நீ. மௌலி ஈகரா லக்கேஜுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறான். வந்த உடனே பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணி நிற்கிறான். நான் காணோம்ல. இந்த இதுதானா, இந்த ரோல் தானா? ஓ, அந்த அவருக்கு அங்க இருக்காரா? அதனால நம்ம இதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம். என்னது ஃப்ளைட் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. பேக் நாங்கள் வெளியே வரக்கு வேண்டி பேக் சுற்றின்னு கிடந்துச்சு. நாங்கள் தான் லேட்டாக போகிறோம், சீக்கிரமாக தான் வந்தோம். இது நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட்லேயே போட்டோம்ல, அதனால. டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல். ஓகே, மௌலி இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் நிறைய ஃப்ளைட் வித்தியாசம், நிறைய வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற 7 அதிசயங்கள். அது என்னென்ன இன்டர்நேஷனல் போகும்போது எனக்கு வந்து எந்த வைப்ரேஷனும் தெரியல, இறக்கும்போது தெரியல. இது இறக்கும்போது டொமார்னு போட்டு உடைக்கிறாருல்ல. கண்ணு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து போச்சு. என்னடா கடைசி வரைக்கும் காணோம். லக்கேஜே வராது போலியே. போனா திரும்பி வருமா? திரும்பி வரும் தான், அதான் சுத்தினே தான்டா இருக்கும் நமக்கு. இன்னும் நம்மளது வரல. இது இல்ல அமெரிக்கன் டூரிஸ்டா? என்னது அப்ப அமெரிக்கன் டூரிஸ்ட் ஒன்று போயிடுச்சுடா. புலி சூட்கேஸ் வந்துடுச்சு. எடு 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 எடுறா வேகமா. இந்த ப்ளூ நம்மள்தா? பேர் பாரு, நம்மள்தா நம்மள்தா? அதான் போட்டிருக்கா இல்லையா? அதான் சொன்னேன். இது இது நம்ம இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் டேய், அது போயிடுச்சுண்ணா நம்ம பெட்டி. அது சின்னது தான்டா, இடையில போச்சுடா.
ஞாபகம் இருக்கு. ஏமா காலேஜுக்கு நான் ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போனதோ வருது, அதான் இது இல்லடா, இதுவா? எடு 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 பாரு, அதுவா? என் பேர் போட்டிருக்கா? உன் பேர் தான் போட்டிருக்கா? மௌலின் போட்டிருக்கா? ஆமா மௌலின் போட்டிருக்கு. அதுல பிரியான்னு போட்டிருக்கா? ரெண்டுத்துலயும் உன் பேர் தான் போட்டிருக்குதா? சரி ஓகே, எடுத்துட்டு நட போலாம், வெளியில போலாம். ரெண்டத்தையும் எத்தனை வாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்ஸி ஏறிட்டோம். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா சர்ப்ரைஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே எங்க அம்மா வந்து நாங்க வந்தது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்ஃபார்ம் பண்ண இதுங்கெல்லாம் எத்தனை நாள் வந்து நம்மகிட்ட இருக்க போது யோசிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எக்ஸைட்மெண்ட் ஆகுது, என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு எனக்கே தெரியல. என்னை விட, ஏன்னா நான் எப்பயுமே நான் சிங்கிளா தான் வருவேன். பட் ஆனா இந்த டைம் வந்து மௌலி கூட வந்திருக்கான். அதுதான் எங்க அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கும். நீ மௌலி நீ வந்திருக்கியாடா அப்படிங்கும். உலக அதிசயம் பார்க்க போறாங்க எல்லாரும். பார்க்க போகுது ஏன்னா இந்த ஏரியால நான் வித்தியாசமா பார்க்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சுப்பிரமணி பேரனா ராணி பேரனான்னு பார்க்க போறாங்க. அதனால நேரா ஈகரா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காம நேரா எங்க அம்மா அடுத்த சீன்ல பாத்துக்கலாம். ஓகே, நடந்து வருது. கூப்பி ஏறிது கலாய்ப்போம். மா ஹேய் ஏய் சொல்லாமே வந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி கூப்பிட்டு வலி கேட்கலாம்னு நினைச்சோம். வழி கேட்கலாம் நினைச்சீங்களா? எலி மாடா இல்லையே. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்ல ஆர்வமா வழி தேடி வந்து போது பார்த்தா ஆப்போசிட்ல வழியில நடந்து வந்து நிற்கிறாங்க. அப்படியே பிடிச்சிட்டோம் கம்பிட்டு. என்ன பண்றது தெரியல. இல்லைன்னா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்போம். வந்தாச்சு, எங்க அம்மா சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பி. நான் வந்தது கூட ஹாப்பியா இருந்திருக்காது. கரெக்டா? அவன் வந்ததுதான் ஹாப்பியா இருந்திருக்கான் அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் தான் அடுத்தது. அவளை எப்படி சர்ப்ரைஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஹலோ 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 யாரு? யாருங்க? ஏய் வந்தக்கிட்டு வா. வந்து 15 நிமிஷம் ஆத்தி. சரி ಬಂದ್ರೆ ಯಾಕೆ ತಿಪ್ಪಣಲ್ಲಿ? சிக்கலவே வா மோடி நான் ஸ்விக்கி போட்டுக்கலாம். சரி ಯಾಕಂತ? ஸ்விக்கி போட்டுக்கலாமா? ஆமா ஸ்விக்கி போட்டுக்கலாம். மௌலி வண்டியா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுமா இன்னும்? யார் இருக்கான்னு உனக்கே தெரியாது. சரியாடா. அப்படியா? சரி அப்பலாம். அவன் ஆட போய் தள்ளி குயிந்துட்டு. சரிங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சாக்கு சர்ப்ரைஸ் நான் கொடுக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு சொல்லாம இவங்க கொடுக்குறாங்க. அம்மா வழியிலே பார்த்துட்டேன். கரெக்டா அம்மா பூக்கடைக்கு வந்து போன் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள மேடம் அவ போன் பண்ணிட்டா. அதனால அவகிட்டையும் பேசிட்டே பார்த்துருப்பீங்க அவளோட இதையும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். கரண்ட்டும் வந்துருச்சு. நமக்கு வந்ததுல இருந்து கரண்ட் இல்ல அப்படின்ட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சது. எல்லாரையும் பார்த்தாச்சு. என் தங்கச்சியும் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குழந்தைய கூட்டிட்டு இப்ப எல்லாருமே ஈவினிங்கா வந்துட்டு எல்லாருமே கெட் டுகெதர் ஆகிறோம். எல்லாமே ஒரு ஜாலி தான். அம்மா வீட்டுல வந்து எல்லா பிள்ளைங்களும் இருந்து பிள்ளைங்க எல்லாமே பேரம் பேத்திகளோட இருக்கிறதுக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு மூமெண்ட் இன்னைக்கு ஈவினிங்கா நடக்க போகுது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ சுவாரஸ்யமா நீங்க பாப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.